السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த சராசரத்தை படைத்து அதை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்து கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம்மவர் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்தேன். அன்பார்ந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்களிலும் தவறிழைக்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். எல்லா மனிதர்களுமே தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இறைவன் மனிதர்களையும் அப்படித்தான் படைத்திருக்கிறான். பாவம் செய்வது என்பது மனிதர்களுடைய யதார்த்தமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, குல்லு பனி ஆதம யுஃப்திஉ பில்-லைலி வன்-நஹார், ஆதமுடைய மக்கள் யாவரும் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் எல்லா நேரத்திலும் தவறிழைப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று நபிகளார் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகத்தில் ஒருவன் மனிதனாய் பிறப்பெடுப்பான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் தவறிழைப்பவனாகத்தான் இருப்பான். நான் தப்பு செஞ்சதே கிடையாது, தவறு என்றால் என்னவென்றே எனக்கு தெரியாது என்று எந்த ஒரு மனிதனாலும் இந்த உலகத்தில் சொல்லிவிட முடியாது. ஏன், இறை தூதர்களாக இருந்தாலும் நபிமார்களாக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள்தான் என்கின்ற அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையில் சிறிய தவறுகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த தவறுக்கான பாவ மன்னிப்பையும் அல்லாஹ்விடத்திலே தேடி இருக்கிறார்கள். இப்படி இறைவன் மனிதர்களை தவறிழைப்பவனாகத்தான் படைத்திருக்கிறான். இது யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் அப்படி பாவம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் மனிதர்களை படைத்து விட்டு அப்படியே விட்டு விடவில்லை. ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தில் இருந்து எப்படி தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும், பாவமான காரியங்களின் பக்கம் அவன் நெருங்காமல் எப்படி அவன் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறைகளையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். இறைவன் இந்த தொழுகையை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அகீமுஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகை என்பது ஒரு மனிதனை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தடுக்கிறது, பாவமான காரியங்களை விட்டும் தடுக்கிறது என்று தொழுகையை பற்றி, தொழுகையினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவான் என்று சொன்னால் அவன் பாவமான காரியங்களை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வான். காரணம் என்ன? அந்த தொழுகை பாவத்தை விட்டும் தற்காக்கக்கூடிய ஒரு கேடயமாய் இருக்கிறது. அதே மாதிரி நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நோன்பு என்பது
ஜுன்னத்தும் மினன்னார், உங்களை நரக நெருப்பிலிருந்து தடுக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்று நபிகளார் நோன்பை பற்றி சொல்கிறார்கள். கஜுன்னதி அஹதிக்கும் மினல் கிதால், நீங்கள் போர் செய்யும் பொழுது, சண்டையிடும் பொழுது எப்படி ஒரு கேடயம் எதிரியுடைய தாக்குதலை விட்டும் உங்களை பாதுகாக்குமோ, உங்களை தடுக்குமோ, அதே போன்று இந்த நோன்பு நாளை மறுமையில் உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்று நபிகளார் சொல்கிறார்கள். நம்மை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடியது எது? நாம் செய்யக்கூடிய பாவமான காரியம், நாம் செய்யக்கூடிய தவறுகள், நாம் என்னென்ன பாவங்களை செய்கிறோமோ அதுதான் நாளை மறுமை நாளிலே நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதா இருக்கிறது. அந்த பாவமான காரியங்களை நாம் செய்வதை விட்டும் இந்த நோன்பு தடுக்கக்கூடிய ஒரு கேடயம். மற்ற நேரங்களை விட ரமலான் மாதத்தில் நாம் பாவத்தை குறைவாக தானே செய்கிறோம், செய்யவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படியாவது ஒரு சூழலில் நாம் ஏதாவது ஒரு சிறிய தவறுகளை செய்து விடுவோம், மனிதருடைய இயல்பு அப்படி. ஆனால் மற்ற நேரங்களோடு நாம் ஒப்பிடும் பொழுது ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. காரணம், அந்த நோன்பு பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. இப்படி அல்லாஹ் நம்மை பாவம் செய்யக்கூடியவர்களாக படைத்து விட்டு அப்படியே விட்டுவிடவில்லை. ஒரு மனிதன் பாவத்தை விட்டும் தன்னை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறைகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிறப்பான முக்கியமான நம்மை பாவமான காரியங்களை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாய் செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நபிகளார் சொல்லும் பொழுது, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அழித்தொழிக்கும் மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று நபிகளார் சொல்றாங்க. இந்த மரணத்தை ஒருவன் அதிகமாய் நினைவு கூற ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் பாவமான காரியங்களை விட்டும் அவன் தன்னை தற்காத்துக் கொள்வான். எப்படி தொழுகை பாவமான காரியங்களை விட்டும் தடுக்கிறதோ, நோன்பு பாவமான காரியத்தை விட்டும் தடுக்கிறதோ, அதே போன்று இந்த மரண சிந்தனையும் ஒரு மனிதனை பாவம் செய்வதை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாய் செயல்படுகிறது. அதைத்தான் நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள். அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இந்த உலகத்தில் ஏராளமான இன்பங்கள் இருக்கலாம், இந்த உலகத்தில் ஏராளமான கவர்ச்சிகள் இருக்கலாம். அந்த இன்பங்கள், அந்த கவர்ச்சிகள் இந்த உலக வாழ்க்கையின் பக்கம் உங்களை சாய்க்கலாம். இந்த உலகத்தை நீங்கள் விரும்பும் வகையில் உங்களை மாற்றலாம். அந்த சிந்தனைகள் எல்லாவற்றையும் அழித்தொழிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். இந்த மரணத்தை நாம் நினைவு கூற ஆரம்பித்து விட்டோம் என்றால் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் நாம் மரணிக்கவிருக்கிறோம், மரணத்தை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அந்த மரணத்தை நாம் சந்திப்பதற்கு முன்பாக நாம் பாவமான காரியங்களை விட்டும் நம்மை தற்காத்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பை தேட வேண்டும். ஏராளமான நற்காரியங்களின் பக்கம் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்து கொள்ளும். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது, குல்லு நஃப்ஸின் தாஹிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை சந்திக்கும், மரணத்தை சுவைக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான். மறுக்கவே முடியாத, மாற்று கருத்தே தெரிவிக்க முடியாத ஒரே விஷயம் என்றால் அது மரணம் தான். இந்த உலகத்துல எதுனாலும் எடுத்துக்கங்க, அதற்கு ஏதேனும் ஒரு மாற்று கருத்து நிச்சயமாக வரும். உதாரணத்திற்கு ஒருத்தர் போன் வாங்க போறாரு, ரெண்டு பேர்கிட்ட கேட்கிறாங்க, நான் போன் வாங்க போறேன், எந்த போன் வாங்கினா நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா குவாலிட்டியா கேமரால இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும் என்று கேட்கும் பொழுது ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லலாம், நீ சாம்சங் வாங்க, அந்த போனை தான் நல்லா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, சூப்பரா இருக்கும். இன்னொருத்தர் சாம்சங்லாம் நல்லாவே இருக்காது, அதை விட ஐபோன் நல்லா இருக்கும், நீ ஐபோன் வாங்கலாமே என்று ஒரு மாற்று கருத்து வருகிறது. இப்படி எல்லா விஷயத்திற்கும் இந்த உலகத்தில் ஒரு மாற்று கருத்தை நம்மால் தெரிவிக்க முடியும். வண்டி வாங்குறதா இருக்கட்டும், போன் வாங்குறதா இருக்கட்டும், சாப்பிடுற விஷயமா இருக்கட்டும், பையனை ஸ்கூல்ல சேர்க்கிற விஷயமா இருக்கட்டும், இப்படி எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்தில் நம்மால் மாற்று கருத்தை தெரிவிக்க முடியும். ஆனால் மரணத்திற்கு அப்படி இல்லை. ஒருத்த நான் நிச்சயமா மரணிப்பேன், நீயும் நிச்சயமாக மரணிப்பாய்,
என்று சொன்னால் மரணம்லாம் வராது, எனக்கெல்லாம் மரணமே கிடையாது என்று யாராவது மாற்று கருத்து சொல்ல முடியுமா? எந்த ஒரு மனிதனாலும் மாற்று கருத்து சொல்ல முடியாத ஒரே விஷயமாக இந்த மரணம் தான் இருக்கிறது. அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று நபிகளார் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மாற்று மத சகோதரிடத்தில் கேட்டால் கூட அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்றால், இல்லை எங்களுடைய கடவுள் தான் இறைவன், அவர்தான் கடவுள் என்று மாற்று கருத்து அதற்கு சொல்லுவார்கள். ஆனால் மரணத்திற்கு சொல்ல மாட்டார்கள். நீங்கள் நிச்சயமாக மரணிப்பீர்கள் என்று மாற்று மத சகோதரிடத்தில் சொன்னால் கூட, ஆமாம் நிச்சயமாக நாங்களும் மரணிப்போம் என்றுதான் அவர்களுடைய பதிலும் இருக்கும். அப்ப எந்த ஒரு மனிதனாலும் மாற்று கருத்தை சொல்ல முடியாத ஒரே விஷயமாக இந்த மரணம் தான் இருக்கிறது. இப்படி ஆழமாக நம்முடைய மனதில் பதிந்திருந்தாலும் நமக்கு எந்த நேரத்தில் மரணம் வரும் என்ற விஷயத்தில் மனிதர்களிடத்தில் ஒரு அலட்சியமும் இருக்கிறது. நீ நிச்சயமா மரணிப்பியா என்று கேட்டா, ஆமா நான் மரணிக்கிறேன் நம்ம சொல்லிடலாம். ஆனால் அந்த மரணம் இந்த நேரத்தில் எனக்கு வராது, இந்த நேரத்தில் நான் மரணத்தை சந்திக்க மாட்டேன், கொஞ்ச நாள் கழிச்சு வரலாம், கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு வரலாம், இந்த நேரத்தில் மரணம் என்னை வந்து அடையாது என்கின்ற இந்த சிந்தனை மனிதனுடைய மனதில் இருக்கும். கொஞ்சம் வருஷம் போகட்டும், நிறைய சம்பாதிச்சுக்கிறேன், நிறைய சொத்து சேர்த்துக்கிறேன், என்னுடைய பசங்க எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு அதற்கு பிறகு எனக்கு மரணம் வந்தால் பரவாயில்லை என்கின்ற இந்த சிந்தனை மனிதனுடைய மனதிலே இருக்கிறது. அல்லாஹும் திருமறை குர்ஆனிலே அப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஏராளமான பொருளாதாரத்தை சேர்த்து வைத்தால் போதுமானது, இந்த உலகத்தில் நிரந்தரமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்கின்ற சிந்தனை மனிதர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். பொருளாதாரத்தை சேர்த்து வைத்தால் போதும், மாட மாளிகைகளை கட்டிவிட்டால் போதும், எந்த ஒரு மரணமும் நம்மை வந்து சந்திக்காத இந்த உலகத்துலதான் நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ போகிறோம் என்கின்ற சிந்தனை மனிதர்களுக்கு இருப்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். இப்படி எத்தனை பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், காசு சேர்த்தா போதும், பொருளாதாரம் இருந்தால் போதும், இந்த உலகத்தில் நிரந்தரமாக நிம்மதியாக வாழ்ந்து விடலாம், எப்பேற்பட்ட நோய் நொடி வந்தாலும் பொருளாதாரத்தை வைத்து நாம் அதை சரி செய்து விடலாம் என்கின்ற இந்த சிந்தனை எத்தனை மனிதர்களிடத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பொருளாதாரம் சேர்த்து விட்டால் ஒரு பெருமை, ஒரு அகங்காரம். ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் சவால் விடும் விதமாக இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். ஐனமா தக்கூனு யுத்ரிக்கும் மௌத், நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும், உங்களை அடைந்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதான், உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி என்று இறைவன் திருமறையில் பேசுகிறான். எவ்வளவு பெரிய மாளிகையை வேண்டுமானாலும் நீ கட்டி வைத்துக் கொள், இரும்பு கோட்டைகளை இருந்துக்க, தங்கத்தினால் ஆன கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் இந்த மலக்குள் மௌத் உங்களை சந்திப்பார் என்று இறைவன் திருமறையில் பேசுகிறான். எல்லா நேரங்களிலும் இந்த மரணம் நம்மை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது. இறைவன் ஒரு கட்டளை இட்டு விட்டால் மலக்குள் மௌத் நம்மை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார். அந்த மரணத்தை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? மரணத்தை சந்திப்பதற்கான முன்னேற்பாடுகளை நாம் செய்து விட்டோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் பேசுகிறார். குல் நபியே, நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உங்களை சந்திக்க கூடியது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நபிகளாரை பார்த்து அறிவிப்பு செய்ய சொல்றான். எந்த மரணத்தை பார்த்து நீங்க ஓடுறீங்களோ நிச்சயமாக ஒரு கட்டத்தில் அது உங்களை சந்திக்கும் என்று இறைவன் பேசுகிறான். எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் ஓடலாம், எங்க ஓடி போனாலும் நாம் எங்கு நிற்கிறோமோ அந்த இடத்தில் அந்த மரணம் நம்மை சந்திக்கும், நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். மலக்குள் மௌத் நம்மளுடைய முன்னால் வந்து நிற்பார், நம்மை வந்து சந்திப்பார். அந்த மரணத்தை நாம் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்துல சொல்றாங்க,
மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு விரும்புவாரோ அஹப்பல்லாஹு லிகாஹு, அவரை சந்திக்க அல்லாஹுவும் விரும்புகிறான். வமன் கரிஹ லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு யார் வெறுப்பாரோ கரிஹல்லாஹு லிகாஹு, அவரை சந்திக்க அல்லாஹும் வெறுக்கிறான் என்று நபிகளார் சொல்கிறார்கள். இப்போ நம்மளுடைய மனதில் நாமே ஒரு கேள்வியை எழுப்பலாம். அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே தயாராக தானே இருக்கிறோம். அல்லாஹ்வை பார்க்கணும், இறைவனுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கைகளை பார்க்க வேண்டும், இறைவனுடைய காலை பார்க்க வேண்டும், இறைவனுடைய கால்களை பார்த்து அதில் நாம் சிரம் பணிய வேண்டும் என்று இறைவனுடைய சந்திப்பை நாமும் எதிர்பார்க்கிறோம். மாற்று கருத்து இல்லதானே? எப்ப அல்லாஹ்வை பார்ப்போம், எப்பொழுது இறைவனை சந்திப்போம் என்கின்ற சிந்தனை நம்முடைய மனதிலும் இருக்கத்தான் செய்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றால் நாம் மரணிக்க வேண்டும். இந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்லை என்கின்ற சிந்தனை நமக்கு இருக்கிறதா? அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் இறைவனை சந்திக்க வேண்டும் என்றால் மரணிக்க வேண்டுமே, அந்த மரணத்தை நாம் விருப்பவர்களாக இருக்கிறோம். இப்போ மரணம் வர வேண்டாம், கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கலாம், வயசானதுக்கு அப்புறம் மரணம் வந்தா பரவாயில்லை என்கின்ற இந்த சிந்தனை தான் நமக்கு இருக்கும். இது மனிதனுடைய யதார்த்தம் தான். வாழ்வதற்கு தான் மனிதன் ஆசைப்படுவான். மரணத்தை விரும்பக்கூடாது என்றுதான் நம்முடைய மார்க்கமும் நமக்கு போதிக்கிறது. இதே சிந்தனை நபி தோழர்களுக்கும் இருந்தது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க, இறைவனை சந்திக்க நாங்க ஆசைப்படுறோம், நாங்க விரும்புறோம், ஆனால் இறைவனை சந்திக்க வேண்டும் என்றால் மரணிக்க வேண்டுமே, யாருமே மரணத்தை நாங்க விரும்பக்கூடியவர்களாக இல்லையே என்று நபிகளாரிடத்தில் கேட்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை சந்திக்க விரும்ப வேண்டும் என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்திலும் விரும்பணும். ஆனால் அதற்குரிய ஒரு நேரமாக நபிகளார் நமக்கு சொல்லும் பொழுது மரண தருவாயில் நீங்கள் மரணத்தை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில், சக்கராத் கால்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது இப்பொழுது என்னுடைய இறைவனை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று யார் சொல்வாரோ அவரை சந்திக்க அல்லாஹும் தயாராக இருக்கிறான். அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் நம்முடைய கண்ணுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது இறைவனுடைய சந்திப்பை எவர் வெறுப்பாரோ, அல்லாஹ்வுடைய சந்திப்பை எவர் விரும்ப மாட்டாரோ அவரை சந்திப்பதற்கு இறைவனும் விரும்ப மாட்டான் என்று நபிகளார் சொல்கிறார்கள். மரண தருவாயில் நம்முடைய பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில், நம்முடைய நெஞ்சங்கள் எல்லாம் படபடத்து போகக்கூடிய அந்த நேரத்தில், நம்முடைய உடல் ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து போகக்கூடிய அந்த நேரத்தில், நம்முடைய கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று பிணைந்து கொள்ளக்கூடிய அந்த மரண தருவாயில் நாம் இறைவனை சந்திப்பதற்கு தயாராக இருந்தால், அல்லாஹ்வுடைய சந்திப்பை நாம் விரும்பினால் நம்மை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புவான். அந்த நேரத்தில் இறைவனுடைய சந்திப்பை நாம் வெறுத்தால் நிச்சயமாக அல்லாஹும் நம்மை சந்திப்பதற்கு வெறுப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நாம் விரும்ப வேண்டும் என்றால், இறைவனுடைய சந்திப்பை நாம் நேசிக்க வேண்டும் என்றால், அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதற்கான வழிவகைகளையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இறைவனே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். யார் தன்னுடைய இறைவனுடைய சந்திப்பை விரும்புவாரோ, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நேசிப்பாரோ, அவர் நற்காரியத்தை செய்யட்டும் என்று ஒற்றை வரியில் அல்லாஹ் முடித்து விட்டான். எந்த ஒரு நேரத்திலும் தன்னுடைய இறைவனான இரட்சகனுக்கு அவர்கள் இணை கற்பிக்காமல் இருக்கட்டும் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். மரண தருவாயில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடாது. இங்க யாருமே இணை வைக்கக்கூடியவர்களாக இல்லை. ஏகத்துவத்தில் இருக்கிறோம், தௌஹீது கொள்கையில் நாம் பயணிக்கிறோம். ஆனால் இது மட்டும் போதாது. அவர் நற்காரியத்தை அதிகமாக செய்யட்டும் என்று இறைவன் இன்னொரு கட்டளையை போடுறான். வெறும் இணை வைக்காமல் மட்டும் இருந்தால் போதாது, அதிகமான நற்காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும், நல்ல அமல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும்.
அப்படி செய்தால்தான் மரண தருவாயிலில் மலக்குல் மௌத் நம்மை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவனை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருப்போம். நல்லறங்கள் நம்மிடத்தில் இல்லை என்றால், குறைவான அமல்களை மட்டும் நாம் சேர்த்து வைத்திருந்தால் நிச்சயமாக அந்த நேரத்தில் இறைவனை சந்திப்பதற்கான ஒரு தயார் நம்மிடத்தில் இருக்காது. அந்த நேரத்திலும் நாம் தயாராக இருப்பதற்கு ஏராளமான நற்காரியங்களை செய்ய வேண்டும். அதனால் எந்த நேரத்தில் நாம் மரணிப்போம் என்று தெரியாது, மரணம் எந்த நேரத்தில் நம்மை வந்து சந்திக்கும் என்று தெரியாது. அந்த மரணத்தை நாம் சந்திப்பதற்கு முன்பாக ஏராளமான நற்காரியங்களை நாம் செய்ய வேண்டும். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நற்காரியங்களை, உங்களுடைய செல்வங்களை அல்லாஹுடைய பாதையில் செலவழித்து விடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். தர்மம் மட்டும் இல்லை, எல்லா நற்காரியமே அப்படித்தான். இறைவன் இந்த இடத்தில் தர்மத்தை பற்றி பேசுகிறான். ஆனால் எல்லா நற்காரியங்களும் நாம் மரணிப்பதற்கு முன்பாகவே செய்து நம்முடைய நன்மைகளை நாம் சேகரிக்க வேண்டும். அப்படி சேகரித்தால்தான் இறைவனை சந்திப்பதற்கு நாம் விரும்புவோம், நம்மை சந்திப்பதற்கும் இறைவன் விரும்புவான். எனவே இறைவனை சந்திப்பதற்கு அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை தற்பொழுது இருந்தே நாம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதலாவது உரையினை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஆகிபத்துல் லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் கரீம் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் முஹர்ரம் மாதத்தினை அடைந்திருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில இந்த முஹர்ரம் மாதத்தில் ஏராளமான இறைவனும் இறைவனுடைய தூதரும் காட்டித்தராத பல அனாச்சாரங்கள் அரங்கேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் நன்மைகள், சிறப்புகள் என்று நினைத்து பல பிதஅத்தான காரியங்களை இஸ்லாமிய சமூகத்தில் சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது 10வது நாளிலே நோன்பு நோப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான ஆர்வத்தை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த மாதத்தினுடைய நோன்பின் சிறப்பை பற்றி நபிகளார் சொல்லும் பொழுது, யுகஃபிரு சனத்தல் மாதியாம், கடந்த ஆண்டிற்குரிய பாவங்களுக்கு, சின்ன சிறு பாவங்களுக்குரிய பரிகாரமாக இந்த ஆஷுராவுடைய நோன்பு அமைந்து விடுகிறது என்று நபிகளார் சொல்கிறார்கள். 9வது நாள் 10வது நாள் நாம் நோன்பு வைக்கிறோம். அந்த நோன்பு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால், ஒரு வருடம் நாம் என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறோமோ அந்த எல்லா பாவங்களுக்கும் அந்த 2 நாள் நாம் நோக்கக்கூடிய நோன்பு என்பது பரிகாரமாக அமைந்து விடுகிறது. யோசிச்சு பாருங்க, காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவில் கண் மூடுகின்ற வரை எவ்வளவு பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு தவறுகளை நாம் செய்கிறோம். ஒரு வருடம் எவ்வளவு பாவங்களை நம்ம சேர்த்து வச்சிருப்போம். அந்த குப்பைகளை எல்லாம் அகற்றக்கூடிய, தூய்மை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இந்த 2 நாள் நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் ஒருபொழுதும் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுரா நோன்புகளை தானும் வைத்து மக்களுக்கும் வைக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அதற்கு பல முக்கியத்துவத்தை நபிகளார் காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த 2 நோன்புகளில் நாம் அலட்சியம் காட்டாமல் ஆஷுராவினுடைய 2 நோன்புகளை சரியான முறையில் நாம் நோற்று நாம் செய்த பாவங்களுக்குரிய பரிகாரமாய் அது அமைந்து விடுவதற்கு அல்லாஹ் உதவி புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரைக்கு நான் திரையிடுகிறேன். வாஹதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.